முன்னாள் சிஎஸ்கே வீரர் ராபின் உத்தப்பாவை கைது செய்ய தேடும் போலீசார், உறைந்து போன கிரிக்கெட் ரசிகர்கள். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரருமான ராபின் உத்தப்பாவை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் பெங்களூருவில் உள்ள KR புரம் காவல் நிலைய அதிகாரிகளால் தேடி வருகின்றனர். ராபின் உத்தப்பா நடத்தி வரும் நிறுவனத்தில் ஊழியர்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பிராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை PF அமைப்புக்கு செலுத்தவில்லை என தெரிய வந்தது. இதற்குப் பிறகு அவர் மீது கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செஞ்சுரிஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் ராபின் உத்தப்பா. அதன் இயக்குநராகவும் பதவி வகித்து வருகிறார். அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 23 லட்சம் ரூபாய் PF பணம் அந்த ஊழியர்களின் PF கணக்கிற்கு செலுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. இதற்குப் பிறகு சதாக்ஷரா கோபால் ரெட்டி என்ற PF கமிஷனர் மற்றும் KR புரம் பகுதிக்கான PF அதிகாரி ஆகியோர் இணைந்து ராபின் உத்தப்பாவுக்கு கைது செய்ய உத்தரவு பிறப்பித்து உள்ளனர். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 27க்குள் புலகேசி நகர் காவலர்கள் ராபின் உத்தப்பாவை கைது செய்து அழைத்து வர வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் ராபின் உத்தப்பா அந்த பணத்தை செலுத்திவிட்டால் இந்த கைது செய்ய உத்தரவு செல்லாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர் விரைவில் அந்த பணத்தை செலுத்தி கைது செய்ய உத்தரவில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ராபின் உத்தப்பா 2022ஆம் ஆண்டு அனைத்து IPL மற்றும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்துள்ளார். அதன்பின் சில சிறிய T20 லீக் தொடர்களிலும் கிரிக்கெட் போட்டி வர்ணனையாளராகவும் செயல்பட்டு வருகிறார். IPL தொடரில் பல அணிகளுக்காக ஆடிய அவர் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடியுள்ளார். அதனால் அவர் CSK வீரராகவே சமூக வலைதளங்களில் அவரது ரசிகர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த நிலையில் ராபின் உத்தப்பா மீது கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை அப்போது CSK ரசிகர்கள் அதிர்ச்சியால் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.